என் உயிரின் உயிரான இதயத் துடிப்பால் இணைந்திருக்கும் என் உடன்பிறவா சொந்தங்களே, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் தேனை போல இனிப்பா இருக்காது, வேப்பஞ்சாரை விட கசப்பா இருக்கும். ஆனா இந்த கசப்பு தான் உன் கண்ணை துறக்க போகுது, உன்னை ஏமாளித்தனத்திலிருந்து காப்பாத்த போற ஆகச்சிறந்த மருந்து. இந்த உலகத்துல நாம பண்ற ஆகப்பெரிய மகா முட்டாள்தனம் என்ன தெரியுமா? நான் எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிறேன், அதனால எனக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது தான். டே தம்பி, இது 3 மணி நேரத்துல சுபமா முடிகிற சினிமா இல்லடா, இது குழி தோண்டி புதைக்க துடிக்கிற நிஜ வாழ்க்கை. இங்க நீ ரொம்ப நல்லவனா மற்றவங்களுக்காக உருகி உருகி வாழ்ந்தா இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும் நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவனா இருக்கியோ அவ்வளோக்கு இந்த உலகம் உன்னை இழிச்ச வாயன்னு உத்திர குத்தும். உன்னோட நல்ல குணத்தை உன்னோட பலவீனமாக நினச்சி உன் முதுகில் ஏறி சவாரி செய்யத்தான் இந்த உலகம் துடிக்கும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாரு. நீ யாருக்காக உன் தூக்கத்தை தொலைச்சிட்டு காத்துக்கிட்டு இருந்த? நீ யாருக்காக உன் மரியாதையை தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஓடி ஓடி உதவி பண்ண? நீ யாருக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சியோ அதே ஆளுங்க இன்னைக்கு உன்னை ஒரு பயன்படுத்தப்பட்ட கறிவேப்பலை மாதிரி தேவையில்லாத குப்பையாக தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்களா? அவங்க போனதுக்கப்புறம் ஒரு மூலையில் உட்காந்து அவங்க நினைவுகளை அசை போட்டு பழைய மெசேஜ்களை பார்த்து அழுதுகிட்டு அவங்க முன்னாடி போய் நின்று, ஏன் என்னை விட்டுட்டு போன, நான் என்ன தப்பு பண்ணேன், உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு பிச்சை எடுக்கிறீங்களா? அப்படியே நில்லுங்க, ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்காதீங்க. மரியாதையே இல்லாத இடத்துல நீ மண்டியிடுற ஒவ்வொரு நொடியும் உன் சுயமரியாதையை நீயே குழி தோண்டி புதைக்கிறேன்னு அர்த்தம். அவங்க காலை பிடிச்சு நீ கெஞ்சுற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நீயே செருப்பால் அடிச்சுக்கிறதுக்கு சமம். உன்னை வேணான்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டா அவன் முன்னாடி நீ சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன்னை ஒரு பிச்சைக்காரனாக தான் காட்டும். நல்லா கேட்டுக்கோ, உன்னோட அன்புக்கும் உன்னோட கண்ணீருக்கும் மரியாதை தராத ஒருத்த முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிற்கிறது நீ உனக்கு நீயே செஞ்சுக்கிற மிகப்பெரிய துரோகம். ஒருத்த உன்னை வேணான்னு நினச்சிட்டு போறானா, கதவை திறந்து விடு, போறவன் போகட்டும். ஆனால் அவன் போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டானேன்னு அழாமல், நீ போனதுனால தான் என் வாழ்க்கை இவ்வளோ பிரகாசமாக மாறுச்சுன்னு அவன் ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும். சிங்கமா வாழ்ந்தவன் இன்னைக்கு ஒரு உறவுக்காக நாய் மாதிரி கெஞ்சலாமா? எந்திரிச்சு நில்லு, உன் வாழ்க்கையை உனக்காக வாழ ஆரம்பி. விதி 1, முழு மௌனம். இதுதான் உன் முதல் அணு ஆயுதம். த பவர் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ். அவங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா, உன்னால வாழவே முடியாதுன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டுட்டு போயிருக்காங்களா? அப்போ நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் செத்து போனவன் மாதிரி மௌனமாகிறது தான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அமைதியா இருக்கிறவன் தான் ஆபத்தானவன். நீ சத்தம் போட்டா, அழுதா, கதறினா உன்னோட பலவீனம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நீ அமைதியா இருந்தா அந்த அமைதி அவங்க இதயத்துல ஒரு பயங்கரமான இடியை இறக்கும். முதல்ல இதையெல்லாம் நிப்பாட்டு. உடனே ஃபோன் போடுறது, மெசேஜ் அனுப்பி பதிலை எதிர்பார்த்து மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறது, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவளோட ஸ்டேட்டஸ்ல என்ன வச்சிருக்கா, அவ இப்ப யாரு கூட பேசிட்டு இருக்கான்னு துப்பு துளக்கிறது, இதையெல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே குப்பை தொட்டில போடு. நீ அவங்கள பற்றி விசாரிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு ஒரு ஈகோ போஸ்ட். நாம இல்லாம இவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு அவங்கள நக்கலா சிரிக்க வைக்கும். அது உனக்கு தேவையா? சாணக்கியரின் தந்திரம். மாபெரும் அறிஞன் சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, எதிரிக்கு நீ கொடுக்கக்கூடிய மிக கொடூரமான தண்டனை உன்னுடைய மௌனம்தான். நீ அவங்க கிட்ட சண்டை போட்டா கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னும் நம்ம மேல அவனுக்கு கோபம் இருக்கு அப்படின்னா அன்பு இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நீ எதுவுமே பேசாம ஒரு மரம் மாதிரி, ஒரு கல் மாதிரி மௌனமா இருந்தா அந்த மௌனம் அவங்கள பைத்தியம் பிடிக்க வைக்கும். அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரும். நீ சத்தம் போட்டா அவங்களுக்கு தெரியும் நீ உயிரோட தான் இருக்க, அவங்க நினைப்புல தான் இருக்கன்னு. ஆனா நீ அப்படியே காணாம போயிட்டா அவங்க மனசுக்குள்ள 1000 கேள்விகள் குடையும். என்னடா இவன் நம்மளை தேடவே இல்லை, ஒருவேளை நாம பண்ணது தப்போ, நம்மளை விட பெட்டரான ஆள் இவனுக்கு கிடைச்சிட்டானா, இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்மளை மறந்தா? இந்த குழப்பம் இருக்குதே, இது ஒரு நரக வேதனை. இந்த நரகப்ப அவங்களுக்கு பரிசா கொடு. நீ தேடி போய் உன் மரியாதையை இழக்கிறத விட அவங்க உன்னை தேடி வந்து உன் காலில் விழ வைக்கிற ஒரே ஆயுதம் இந்த ஆப்சன்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, நீ யாருன்னு உன்னை விட்டுட்டு போனவனுக்கு புரிய வைக்கணும்னா நீ அவனுக்கு கிடைக்கவே மாட்டேன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். நீ கிடைக்காத ஒரு பொருளாவே மாறிட. உன் மௌனம் ஒரு சுனாமியா மாறட்டும். அந்த சுனாமி அவங்களோட திமிர அடிச்சிட்டு போகணும். விதி 2, வெற்றிதான் சிறந்த பழிவாங்கல். தம்பி, ஒருத்தங்க உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீ பண்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? சோக பாட்டை கேட்டுட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு கண்ணில் தண்ணியோட கார்னர் சீட்டில் போய் உட்காந்துக்கிறது. இன்னும் சில பேர் தேவதையை தேடின்னு சரக்கடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பீங்க.
நீ இப்படி அழுகிறதையும் அழிஞ்சு போகிறதையும் பார்த்தா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? அதான் இல்லை. நீ இப்படி ரோட்டில் நின்று அழுதுட்டு இருந்தா அவங்க மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி வரும். நல்ல வேளை இவனை விட்டுட்டு வந்தோமே, இவன் ஒரு உருப்படாத கேஸு, இவங்கிட்ட இருந்திருந்தா என் வாழ்க்கையும் இப்படி தான் நாசமாக போயிருக்கும்னு அவங்க எடுத்த முடிவை அவங்களே பாராட்டிப்பாங்க. நீ அழ அழ அவங்களோட ஈகோ வானத்துக்கு போகும். அவங்கள எரிக்க போகிற நெருப்பு எது? அவங்க போன அதே இடத்துல, அவங்க உன்னை அசிங்கப்படுத்தின அதே நிமிஷத்துலேருந்து நீ உன்னை செதுக்க ஆரம்பிக்கணும். உடம்பை இரும்பாக்கு, ஜிம்முக்கு போ, கஷ்டப்பட்டு உடம்பை ஏற்று. கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது உனக்கே உன் மேலே ஒரு காதலும் ஒரு தெம்பும் வரணும். நீ முன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும். பணத்தை சம்பாதி, வேலையில் வெறியோடு இறங்கு, இல்லைனா சொந்தமாக தொழில் பண்ண. உலகம் உன்னை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு போ. உன்னோட கார், உன்னோட வீடு, உன்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறணும். ஆளுமையை வளர்த்துக்கோ. 4 பேர் மதிக்கிற இடத்துல நீ கெத்தா நிற்கணும். நீ நடந்து வரும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பார்த்து மௌனமாக ஒரு சல்யூட் அடிக்கணும். அந்த குற்ற உணர்ச்சி தான் சாட்டையடி. நீ ஜெயிச்சு ஒரு பெரிய ஆளாக வந்து நிற்கும்போது தற்செயலாக அவங்க உன்னை பார்க்கணும். அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு நரக நெருப்பு எரியும் பாரு. அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. இவனையா நாம் வேணான்னு சொன்னோம்? இவ்வளோ பெரிய ஆளாக இவன் மாறுவான்னு தெரியாமல் போச்சு. தப்பான ஆளை விட்டுட்டு வந்துட்டோமே. இந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதே, இது அவங்கள வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க விடாது. அவங்க தூங்குறப்போ எல்லாம் உன் முகம்தான் வந்து போகும். நீ அடித்து கத்தி பழி வாங்கிறத விட அவங்க உன் முன்னேற்றத்தை பார்த்துட்டு ஏக்கத்தில் பெருமூச்சு விடுறது தான் தம்பி உண்மையான கெத்து. நினைவு வச்சுக்கோ, ஒருத்தங்களை காயப்படுத்தணும்னா அவங்கள அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கனவுல கூட எட்ட முடியாத ஒரு இடத்துல நீ போய் நின்று காட்டு. அந்த உயரம் அவங்கள வாழ்நாள் முழுக்க சுட்டுக்கிட்டே இருக்கும். விதி 3. பாம்பு சீரணும், கடிக்க தேவையில்லை. த ஆர்ட் ஆஃப் அப்பியரிங் டேஞ்சரஸ். இந்த உலகத்துல நீங்க ரொம்ப அமைதியா எதை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அடிச்சாலும் திருப்பி அடிக்காத புத்தன் மாதிரி இருந்தா இந்த உலகம் உங்களை கொண்டாடாது, உங்களை அழிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருக்கும். இங்கதான் சாணக்கியரோட அந்த மாபெரும் தந்திரம் நமக்கு தேவைப்படுது. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பாம்புக்கிட்ட விஷமே இல்லைனாலும் அது சீர்றதை மட்டும் எப்பவும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பாம்புக்கிட்ட விஷம் இல்லைன்னு ஊருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா சின்ன பசங்க கூட அதை கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்க. அது உயிரோட இருக்கணும்னா அதுகிட்ட விஷம் இருக்கோ இல்லையோ, ஆனா அது சீரின உயிர் போயிடும் அப்படிங்கிற பயத்தை எதிரிக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நீ ஒரு ஈஸி டார்கெட் இல்லை. நீங்க எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா, உங்களை மதிக்காம பேசுனா, சரி போயிட்டு போறாங்க, நாம எதுக்கு வம்பு பண்ணிக்கிட்டு அப்படின்னு கம்முன்னு போயிடுறீங்க. நீங்க அப்படி போறது உங்களோட பெருந்தன்மைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்துக்கு அது உங்களோட பலவீனம். நீங்க ஒரு முறை விட்டு கொடுத்தா அடுத்த முறை அவன் உங்களை இன்னும் அதிகமா மிதிப்பான். இவனை என்ன சொன்னாலும் கேட்பான். இவன் ஒரு இளிச்சவாயன்னு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க. எதிர்ப்பை எப்போ காட்டணும்? மரியாதை குறையும் போது. ஒரு இடத்துல உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை குறையுதா, அந்த இடத்துல அமைதியா இருக்காது. உன்னோட எதிர்ப்பை வார்த்தையாலோ இல்ல உன்னோட பார்மையாலோ அங்க பதிவு பண்ணு. உன்னை மட்டம் தட்டும்போது, உன்னோட உழைப்ப அல்லது உன்னோட கேரக்டரை ஒருத்தன் கிண்டல் பண்றானா அங்க ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போகாது. நீ யாருன்னு அவனுக்கு புரியவை. நீ ஒரு பார்டரை போடு. உன்னை யாரு எவ்வளோ வரைக்கும் நெருங்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லை கோட்டை நீ தான் வரையணும். அந்த கோட்டை தாண்டி எவன் வந்தாலும் அங்க உன்னோட ஆக்ரோஷம் சீரணும். கடிக்காதே, ஆனா பயத்தை உருவாக்கு. நீங்க யாரையும் போய் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, யாரையும் கெட்ட வார்த்தையில திட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா இவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா விளைவு மோசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க கண்ணுல தெரியணும். நீ அமைதியா இருந்தாலும் உன்னோட அந்த மௌனத்துக்குள்ள ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு அவங்க உணரணும். ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, நல்லவனா இரு, ஆனா அந்த நல்லவன் ஏமாலியா இருக்கக்கூடாது. நீ ஒரு சிங்கமா இருக்கணுமே தவிர எல்லாரும் வந்து மேயிற புல்லா இருக்கக்கூடாது. சீர வேண்டிய இடத்துல சீரனாத்தான் இந்த உலகம் உனக்கு வழிவிடும். உன்னை ஒரு ஈஸி டார்கெட்டா நினைக்கிற எவனுக்கும் உன் சீற்றம் ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். விதி 4. துக்கத்தை சந்தேகப்படுத்தாதீங்க. ஸ்டாப் அட்வர்டைசிங் யோர் பெயின். தம்பி, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ற ஆகப்பெரிய கோமாளித்தனம் என்ன தெரியுமா? தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, ஒருத்தங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா உடனே அதை உலகம் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது. உன்னோட சோகத்தை ஒரு மார்க்கெட்டிங் பொருள் மாதிரி சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. உன் ஸ்டேட்டஸ் உன்னை பலவீனமாக்குது.
அந்த துரோகி உன்னை விட்டுட்டு போன அடுத்த நிமிஷம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சோகமான பாட்டு போடுறது, இன்ஸ்டாகிராமில் வத்தி குச்சி எறிகிற மாதிரி எமோஜி போடுறது, என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு கோட் போடுறது, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு மேலே பரிதாபம் வரும்னு நினைக்கிறியா? தப்பு. அவங்களுக்கு மேலே வர்றது பரிதாபம் இல்லை, ஒரு கேவலமான நக்கல். பாத்தியா, நான் இல்லாமல் இவன் எப்படி பித்து பிடிச்சு அலையிறான்னு அவங்க கர்வத்தோட சிரிக்கிறதுக்கு நீயே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற. நீ போடுற ஒவ்வொரு சோக ஸ்டேட்டஸும் அவங்களுக்கு நீ கொடுக்குற ஒரு வெற்றி விருது. உன் காயத்தையே அவங்க முன்னாடி ஆத்திக்கிட்டு இருக்கிற. உன் பலவீனம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். உலகத்தில் யாருமே உன்னோட கண்ணீரை துடைக்க வரமாட்டாங்க. அப்படி ஒருத்தன் வர்றான்னா உன்னோட பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்தத்தான் வருவான். உன்னோட துக்கத்தை நீ சந்தேகப்படுத்த ஆரம்பிச்சா இந்த உலகம் உன்னை ஒரு விக்டிம், பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடும். அழுதாலும் தனியாக அழு. அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு எவ்வளோ வேணுமாலும் அழு. ஆனால் அந்த அறையை விட்டு நீ வெளியே வரும்போது உன் முகத்தில் ஒரு துளி கண்ணீர் கூட இருக்கக்கூடாது. கண்ணாடி முன்னில் உன் அழுகையை உன் முகம் கூட பார்க்கக்கூடாது. முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு ஒரு கம்பீரமான ஆளாக வெளியே வா. அந்த மர்மமான சிரிப்பு. உன்னை வேணான்னு போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறப்போ நீ முன்னை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. உன் முகத்தில் எப்பவும் ஒரு மர்மமான சிரிப்பு இருக்கட்டும். அந்த சிரிப்பு அவங்க தூக்கத்தை கெடுக்கணும். இவன் இவ்வளோ அடி வாங்கினா, இவனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்தோம், ஆனால் இவன் எப்படி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், இவனுக்குள்ளே என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு? இந்த ரகசியம் இருக்குதே, இது எதிரியை உயிரோட கொல்லும். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட காயம் உன்னோடது மட்டும்தான். அதை மற்றவங்க கிட்ட காட்டி பிச்சை எடுக்காத. உன் வலியை உனக்குள்ளேயே ஒரு நெருப்பா மாத்து. அந்த நெருப்பு உன் வெற்றிக்கான எரிபொருளாக இருக்கணுமே தவிர அது மற்றவங்களுக்கு வேடிக்கை பொருளாக இருக்கக்கூடாது. நீ ஒரு சர்வைவர், வெறும் விக்டிம் கிடையாது. விதி 5. உன் சந்தோஷத்தை நீயே உருவாக்கு. இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். தம்பி, இந்த உலகத்துல நாம பண்ற கடைசி மகா தப்பு என்ன தெரியுமா? நம்ம வீட்டு சாவியை கொண்டு போய் அடுத்தவன் கையில கொடுக்கறது. அதாவது நம்ம சிரிப்புக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் இன்னொருத்தந்தான் காரணம்னு அவனை நம்புறது. ஒருத்தவன் வாழ்க்கையில இருந்தா நீ சிரிப்ப, அவன் போயிட்டா நீ அழுவ அப்படின்னா நீ மனுஷனே இல்லடா, நீ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை. அவன் பட்டனை அமுக்குனா நீ ஆடுவ, அவன் ஆஃப் பண்ணா நீ அடங்குவ. இதுக்கு பேரு வாழ்க்கையா? உன் சிரிப்பை அடகு வைக்காதே. யாருக்காகவும் உன் முகத்துல இருக்கிற அந்த புன்னகைய அடகு வைக்காதே. நீ அழுறதாலையும் தாடி வளர்க்கறதாலையும் எவனும் உனக்காக திரும்பி வரப்போறதில்ல. அப்படி வந்தாலும் அது அன்பால வராது, உன் மேல இருக்கிற கேவலமான பரிதாபத்தால தான் வரும். அவங்க முன்னாடி நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், நீ இல்லாம என் வாழ்க்கை இன்னும் வசந்தமா இருக்கு அப்படின்னு வாழ்ந்து காட்டுறது தான். அவங்க ஈகோவை சுக்கு நூறாக்கு. நீ மற்ற நண்பர்களோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத, கலகலப்பா இருக்கிறத அவங்க தற்செயலா பார்த்தா அவங்க ஈகோ அங்கேயே சுக்கு நூறா உடைஞ்சு சிதறும். அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நாம இல்லாம இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்? நாம தான் இவனுக்கு எல்லாமேன்னு நினைச்சோமே, ஆனா இவன் நம்மள ஒரு தூசியா கூட மதிக்கலையே. நாம போனதுக்கப்புறம் இவன் இன்னும் பிரகாசமா மாறிட்டானே. இந்த ஒரு கேள்வி இருக்குதே, இது அவங்கள பைத்தியமாக்கும். அவங்க உன்னை ஒரு பலவீனமானவன்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ ஒரு பாறையா நிக்கிறத பார்க்கும்போது அவங்க முடிவே தப்புன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு நரகத்தை அவங்க உருவாக்குவாங்க. இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ். தனியா நிக்க பழகு தம்பி. ஒருத்தன் கூட இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா உன்னை விட ஒரு பலவீனமானவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. உன் சந்தோஷம் உன் கையில தான் இருக்கணும். நீ ரசிக்கிற பாட்டுல உன் சந்தோஷம் இருக்கணும். நீ பண்ற ஜிம்மில் உன் சந்தோஷம் இருக்கணும். நீ முன்னேற போற உன்னோட லட்சியத்துல உன் சந்தோஷம் இருக்கணும். கடைசியா உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி நீ கையேந்தி நிக்கிறத விட நீ போனது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விடுதலைன்னு உன் வாழ்க்கையை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி தீரு. உன்னோட அந்த ஆரவாரம் அவங்க காதுல விழும்போது அவங்க வாழ்க்கை மௌனமா போகணும். விதி 6. தேவைப்பட்டா மட்டும் பேசுங்க. த ஸ்கேசிட்டி பிரின்சிபிள். தம்பி, இந்த உலகத்துல ஒரு பொருள் எப்போ விலை அதிகமா இருக்கும் தெரியுமா? அந்த பொருள் எப்போ கிடைக்குமோ, யாருக்கு கிடைக்குமோன்னு ஒரு ஏக்கம் இருக்கிறப்பதான். தங்கம் ஏன் இவ்வளோ விலையா இருக்கு? ஏன்னா அது கம்மியா இருக்கு. ஆனா காத்து எல்லா இடத்துலையும் இருக்கு, அதனால அதை யாரும் மதிக்கிறதில்ல. நீயும் அப்படிதான். எல்லா இடத்துலையும் நீயே போய் நின்னா, எல்லார்கிட்டையும் அனாவசியமா பேசிக்கிட்டு இருந்தா உன்னோட வார்த்தைக்கும் உன்னோட மதிப்புக்கும் அங்க மரியாதை இருக்காது. குறைவா பேசு, அதிகமா கவனி. அதிகமா பேசுறவன் வார்த்தை ரொம்ப மலிவானது. நீ எவ்வளோக்கு எவ்வளோ பேசுறியோ அவ்வளோக்கு உன்னோட ரகசியங்களை நீயே உடைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துல இவன் இதையே தான் பேசுவான்னு உன்னை ஒரு சாதாரண ஆளா முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா நீ குறைவா பேச பேச நீ என்ன சொல்ல போற,
நீ எப்ப பேசுவ அப்படின்னு இந்த உலகம் உனக்காக ஏங்கும். உன் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைர மாதிரி இருக்கணும். அது சும்மா எல்லா நேரமும் கொட்டக்கூடாது. ஹலோன்னு குதிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். உன்னை விட்டுட்டு போனவங்க கிட்ட இருந்து ஒரு கால் அல்லது மெசேஜ் வந்தா போதும், அடுத்த செகண்ட் ஃபோனை எடுத்து ஹலோ சொல்லு, எப்படி இருக்கேன்னு குதிப்பீங்க. இதுதான் நீ பண்ற ஆக பெரிய கோமாளித்தனம். இப்படி நீ உடனே பதில் கொடுத்தா அவங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? பாத்தியா, நமக்காக தான் இவன் காத்துக்கிட்டு இருக்கான், இவன் வேலை வெட்டி இல்லாதவன்னு நினைப்பாங்க. இனிமே இப்படி செய், கால தாமதம் செய். அவங்க கிட்ட இருந்து கால் வந்தா எடுத்த உடனே அட்டன் பண்ணாதே. 5 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கால் பண்ணு. சுருக்கமா பேசு. சாரி, ஒரு முக்கியமான வேலையில இருந்தேன், அதான் எடுக்க முடியல, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேளு. நீயே முடி, பேச்ச நீயே முதல்ல முடி. சரி, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வை. உன் நேரம் விலை மதிக்க முடியாதது. உன்னோட நேரம் அவங்களுக்கு எப்பவும் ஃப்ரீயா கிடைச்சிக்கிட்டே இருந்தா உன்னை ஒரு ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க. உன்னோட நேரம் விலை மதிக்க முடியாதது, அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு புரியவை. நீ ஒரு பிஸியான ஆளு, உனக்குன்னு லட்சியங்கள் இருக்கு, கனவுகள் இருக்குன்னு அவங்க உணரட்டும். நீ கிடைக்காத ஒரு பொருளா மாறும்போது தான் உன்னோட அருமை அவங்களுக்கு உரைக்கும். ஒரு மனுஷன் உன்னை தேடி வரணும்னா அவனுக்கு உன்னை தேடுறதுக்கான இடைவெளியை நீ கொடுக்கணும். எல்லாத்துக்கும் ஆமா சொல்ற ஆளா இல்லாம தேவையுள்ள இடத்துல மட்டும் இல்லைன்னு சொல்ற ஆனா கெத்தா நின்னு காட்டு. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட மௌனம் உன்னை பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். அந்த மௌனத்துக்குள்ள உன் கெத்து இருக்கட்டும். விதி 7. பழைய குப்பைய கலராதீங்க. டோன்ட் லுக் பேக். தம்பி, ஒரு மனுஷன் எப்போ தோத்து போறான் தெரியுமா? அவன் கால்கள் முன்னாடி நடக்கும்போது, அவனோட கண்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது தான். நீ முன்னாடி போகணும்னு நினைக்கிற, ஆனா உன் மனசு மட்டும் அந்த பழைய குப்பை தொட்டியையே கிளறிக்கிட்டு இருக்க. ஏமாற்றுவது அவர்களின் குணம். மாபெரும் அறிஞன் சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தர்றார். ஒரு முறை உன்னை ஏமாத்தினவன் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உன்னை 2வது முறையும் ஏமாத்துவான். ஏன்னா ஏமாத்துறது அவனோட ரத்தத்துல ஊறிப்போன ஒரு சுபாவம். நீ என்ன நினைக்கிற? அவன் மாறிடுவான், அவ திருந்திடுவான்னு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. நம்பி வந்தவனுக்கு துரோகம் பண்றது ஒரு தப்புனா, அந்த துரோகி முன்னாடி போய் மறுபடியும் நம்பிக்கையோட நிற்கிறது நீ பண்ற மகா பெரிய தப்பு. பழைய கதையை ஏன் பேசக்கூடாது? அன்னைக்கு அப்படி பேசினாங்களே, அன்னைக்கு என்னை கேவலப்படுத்தினாங்களே, நான் செஞ்ச உதவியெல்லாம் அவங்களுக்கு மறந்துடுச்சு. இப்படி நீ பழைய கதையை பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துரோகத்தனியும் மனசுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. குப்பை நாற்றம் அடிக்கும். குப்பையை எவ்வளோ கிளறினாலும் அதிலிருந்து வாசனை வராது, நாற்றம்தான் வரும். அதே மாதிரி தான் அந்த பழைய கசப்பான உறவுகளும். அதை நீ நினச்சி பார்க்குறதே உன்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக மாறிடும். அனுதாபம் தேடாதே. அவங்க எனக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னு 4 பேர்கிட்ட போய் சொல்லாதே. அப்படி சொன்னா அந்த 4 பேரும் உனக்காக வருத்தப்பட மாட்டாங்க. இவன் ஒரு பாவம், இவனை யாரு வேணா ஏமாத்தலான்னு உன்னை ஒரு பலவீனமானவனாக தான் பார்ப்பாங்க. கடந்து போவதே உன் கெத்து. த பவர் ஆஃப் மூவிங் ஆன். நீ எப்போ அந்த பழைய நினைவுகளை தூக்கி போட்டுட்டு எதையும் நினைக்காத மாதிரி கடந்து போறியோ அப்போதான் உன் மதிப்பு வானத்துக்கு ஏறும். உன்னை ஏமாத்தினவன் உன்னை பார்க்கும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு நடக்கம் வரணும். நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியும் இவன் ஒரு துளி கூட வருத்தப்படாம நம்மள ஒரு தூசியா கூட மதிக்காம எப்படி இவ்வளோ வேகமாக கடந்து போறான். இந்த ஒரு எண்ணம் அவனோட கர்வத்தை உடைக்கும். ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ, உன் வாழ்க்கையில் வர்றவங்க எல்லாரும் உன்னோடையே இருக்க போறதில்ல. சில பேர் உனக்கு துணையா வருவாங்க, சில பேர் உனக்கு பாடமா வருவாங்க. உன்னை ஏமாத்தினவங்க உனக்கு கிடைச்ச ஒரு கசப்பான பாடம். அந்த பாடத்தை படிச்சுட்டு புத்தகத்தை மூடிவை. அதை மறுபடியும் மறுபடியும் வாசிச்சுட்டு இருந்தா உன்னால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, சிங்கம் தான் வேட்டையாடினதை ஒரு முறை விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது மறுபடியும் திரும்பி பார்க்காது. நீயும் ஒரு சிங்கம் தான். உன்னை வேணான்னு போனவங்களை நீயும் வேணான்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் அவங்க உனக்கு செத்தவனுக்கு சமம். எரிக்கப்பட்ட பிணத்தை சாம்பலா கூட திரும்பி பார்க்காது. முன்னாடி போ, உனக்கான ராஜ்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. விதி 8. உன் பலவீனத்தை பலமாக்கு. மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் அண்ட் ஃபியூல் யோர் ஆம்பிஷன். தம்பி, உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்திட்டான், உன்னை மதிக்காம பேசிட்டான், இல்லை உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானா உனக்குள்ள ஒரு நெருப்பெரியும் பாரு. அதுக்கு பேரு தான் ஆத்திரம்.
அந்த நேரத்தில் உனக்கு அவங்க மேலே பயங்கரமான கோபம் வரும். அந்த கோபத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கத்தணும் போல இருக்கும், இல்லை அவங்க வீட்டு முன்னாடி போய் சண்டை போடணும் போல இருக்கும். ஆனால் அங்கே தான் நீ நிதானமாக இருக்கணும். அந்த கோபத்தை அவங்க மேலே காட்டினா நீ வெறும் முரடன், அதே கோபத்தை உன் மேலே காட்டினா நீ ஒரு முட்டாள். ஆனால் அந்த கோபத்தை உன் லட்சியத்தை மேலே காட்டினா நீ தான் இந்த உலகத்தோட வெற்றியாளன். கோபத்தை எரிக்காதே, அதை எரிபொருளாக்கு. உன் மனசுக்குள்ள எரியிற அந்த ஆத்திரத்தை அப்படியே ஒரு எரிபொருளா, ஃபியூவலா மாத்து. என்ன ஒரு இளிச்சவாயன்னு சொன்னியா, அதே இடத்துல நான் ஒரு அதிகாரியா வந்து நிப்பேன்டா. என்ன காசு இல்லைன்னு கேவலப்படுத்தினியா, அதே இடத்துல 4 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளியா வந்து நிப்பேன்டா. அப்படிங்கிற வைராகியத்தை உன் கரியர் மேலே காட்டு. அந்த ஆத்திரத்தில் பகலா உழை. மற்றவன் தூங்குறப்போ நீ விழிச்சிருந்து வேலை பாரு. மற்றவன் ஊர் சுத்துறப்போ நீ உன் திறமையை வளர்த்துக்கோ. அதிகாரமே ஆகச்சிறந்த பதில். இந்த உலகத்தில் நீ வாயால் பேசுகிற வார்த்தைக்கு பெருசாக மதிப்பு இருக்காது. ஆனால் உன் கையில் அதிகாரமும் உன் பேங்க் அக்கௌண்ட்டில் பணமும் வந்துட்டா நீ பேசவே தேவையில்லை. உன்னை மதிக்காதவன் கூட உன் முன்னாடி வந்து கை கட்டி நிற்பான். ஆக்ரோஷமான உழைப்பு. அந்த வலி உன்னை துரத்தட்டும், அந்த ஏமாற்றம் உன்னை ஓட வைக்கட்டும். ஒவ்வொரு முறை நீ சோர்ந்து போகும்போதும் அவங்க உன்னை அவமானப்படுத்தின அந்த வார்த்தைகளை நினைச்சுப்பாரு. ரத்தம் கொதிக்கணும், வேகம் அதிகமாகணும். அமைதியான வெற்றி. நீ கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியக்கூடாது, ஆனால் உன்னோட வெற்றி சத்தம் ஊர் முழுக்க கேட்கணும். மாறிய மரியாதை. நீ சாதாரணமா இருந்தப்போ உன்னை கறிவேப்பலன்னு சொன்னவங்க நீ அதிகாரத்தோட வரும்போது உன்னை பார்த்து சார்னு சொல்லுவாங்க. அதுதான் தம்பி உண்மையான பழிவாங்கல். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதே. உன் உணர்ச்சிகளை நீ ஆள கத்துக்கோ. கோபம் வரும்போது கத்துறவன் பலவீனமானவன். கோபம் வரும்போது மௌனமா இருந்து அந்த ஆத்திரத்தை ஒரு வெற்றியா மாத்துறவன் தான் உண்மையான பலசாலி. உன்னை அழ வச்சவங்க முன்னாடி நீ கம்பீரமா ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது உனக்கு ஒரு திருப்தி வரும் பாரு. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எந்த சந்தோஷமும் ஈடாகாது. ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, உன் கண்ணீரை விட உன் வேர்வைக்கு வலிமை அதிகம். அந்த வேர்வை சிந்தி உழை. உன் வெற்றியே உன் அவமானப்படுத்தினவங்களுக்கு நீ கொடுக்கிற ஆகச்சிறந்த தண்டனையா இருக்கட்டும். விதி 9. யாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. டோன்ட் புட் எனிவன் ஆன் அ பெடஸ்டல். தம்பி, இந்த உலகத்துல நாம பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மற்றவங்கள தெய்வம் மாதிரியும் நம்மள ஒரு அடிமை மாதிரியும் நினைச்சுக்கிறதோட விளைவு தான் இந்த ஏமாற்றம். நீ யாரையாவது உன்னோட தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுனா அவங்களுக்கு உன் தலைமையில ஏறி மிதிக்கிறதுக்கு நீயே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறேன்னு அர்த்தம். உன் கதையில் நீதான் ஹீரோ. முதல்ல உன்னோட மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ஆழமா பதிவு பண்ணிக்கோ. உன்னோட வாழ்க்கைங்கிறது உன்னோட கதை. உன்னோட கதையில நீதான் ஹீரோ. மற்றவங்க எல்லாம் உன் வாழ்க்கையில வந்துட்டு போற வெறும் துணை கதாபாத்திரங்கள் தான். ஆனா நீ என்ன பண்ற? இன்னொருத்தர ஹீரோவா ஆக்கிட்டு நீ அவங்க பின்னாடி போற ஒரு காமெடியனா இல்ல சைட் ரோலா மாறிடுற. நீ யாரையாவது உன் வாழ்க்கையோட மைய புள்ளியா மாத்துனா அவங்க போனதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே இருட்டா போயிடும். ஏன்னா உன் வெளிச்சமே அவங்க கிட்ட தான் இருக்குன்னு நீ நம்புற. அவங்கள ஏன் தூக்கி வச்சு ஆடுற? அவங்க இல்லைன்னா நான் செத்துடுவேன், அவங்க தான் எனக்கு எல்லாமே, அவங்க பண்றது எல்லாமே சரி அப்படின்னு நீ இன்னொருத்தருக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறப்போ உன்னோட மதிப்பு அவங்க கண்ணில் தானா குறைஞ்சிடும். எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக கிடைச்சா அதுக்கு மரியாதை இருக்காது. நீயும் அப்படிதான். அவங்களுக்காக எப்பவும் அவைலபிளாக இருக்கிறப்போ நீ ஒரு ஆப்ஷனாக தான் தெரியவ. உன்னை நீ காதலிக்க கற்றுக்கோ. செல்ஃப் லவ் இஸ் யோர் சூப்பர் பவர். மற்றவங்க உன்னை நேசிக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியே, முதல்ல நீ உன்னை நேசிக்கிறியா? கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. அங்கே தெரிகிற அந்த மனுஷனுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கு, எவ்வளவு திறமைகள் இருக்குன்னு பாரு. அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏன் எவனோ ஒருத்தன் பின்னாடி ஓடுற? உனக்கு முன்னுரிமை கொடு. மற்றவங்களுக்காக உன் நேரத்தையும் உன் சந்தோஷத்தையும் விட்டு கொடுக்கறத நிறுத்து. உனக்கு எது பிடிக்குமோ அதை முதல்ல செய். அவங்கள ஒரு சாதாரண மனுஷனா பாரு. நீ யாரை கண்டு வியக்கிறாயோ, யாரை நினைச்சு ஏங்குறாயோ அவங்களும் உன்னை போல ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உன்கிட்ட இருக்குன்னு நீ நம்பு. நீயே உனக்கு துணை. இந்த உலகத்தில் நீ வரும்போது தனியாக தான் வந்த, போகும்போதும் தனியாக தான் போக போகிற. இடைப்பட்ட காலத்தில் வர்றவங்க எல்லாம் வழிப்போக்கர்கள் தான். அவங்க இருந்தா ஒரு சந்தோஷம், போயிட்டா ஒரு அனுபவம், அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்சா இந்த உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். நீ உன்னை ஒரு ராஜாவா நினச்சி நடந்துக்கிட்டாதான் மற்றவங்க உன்னை ராஜாவா பார்ப்பாங்க. நீயே ஒரு பிச்சைக்காரனா அவங்க அன்புக்கு ஏங்கி நின்னா அவங்க உனக்கு கல்லெறிய தான் செய்வாங்க.
எப்பவும் உன் சுயமரியாதையை உன் தலைக்கு மேல வச்சுக்கோ. உனக்கு நிகர் நீதான். உன் சிம்மாசனத்துல நீ மட்டும்தான் உட்காரணும். அங்க வேற யாருக்கும் இடம் கொடுக்காதே. விதி 10. மன்னிப்பு கொடுங்க, ஆனா மறக்காதீங்க. Forgive but never forget. தம்பி, இந்த 10 விதிகளோட உச்சகட்டம் இதுதான். ஒரு கட்டத்துல நீ ஜெயிச்சு உன் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போயிருப்ப. அப்போ நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சாங்கல்ல, அந்த ஆளுங்க ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்க. உன்னோட வளர்ச்சியையோ இல்ல உன்னோட அந்த புது பொலிவையோ பார்த்துட்டு, சாரி தப்பு பண்ணிட்டேன், நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு ரொம்ப பவ்யமா மன்னிப்பு கேட்டு வந்து நிப்பாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? பழைய ஞாபகத்துல உருகி போய் அவங்கள ஏத்துப்பியா இல்ல கோபத்துல கத்துவியா? இது ரெண்டுமே தப்பு. மன்னிப்பு என்பது உன் மன அமைதிக்காக. சாணக்கியர் சொல்ற மாதிரி ஒருத்தரை மன்னிக்கிறதுங்கிறது அவங்களுக்காக நீ செய்யற உதவி இல்ல, உனக்காக நீ செய்யற உதவி. நீ ஒருத்தரை வெறுத்துக்கிட்டே இருந்தா உன் மனசுக்குள்ள அந்த பாரம் எப்பவும் இருக்கும். அவங்க மேல இருக்கிற கோபம் உன் நிம்மதியை கெடுக்கும். அதனால அவங்க மன்னிப்பு கேட்கும்போது, பரவாயில்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. அந்த மன்னிப்பு அவங்க செஞ்ச தப்ப சரி பண்ணாது, ஆனா அவங்க நினைப்புல இருந்து உன்னை விடுவிக்கும். ஆனா அங்கதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். மறக்காதே, அது உன் பாதுகாப்பு வளையம். மன்னிச்சிடு, ஆனா மறக்காதே. ஏன்னா அவங்க என்ன துரோகம் பண்ணாங்கங்கிறத நீ மறந்துட்டா மறுபடியும் அவங்க அதே தப்ப உன்கிட்ட பண்றதுக்கு நீயே வழி செஞ்சு கொடுக்குறேன்னு அர்த்தம். மன்னிப்பு உன்னோட மனசுல இருக்கிற கசப்பை நீக்கிறதுக்கு. மறக்காமல் இருப்பது உன் வாழ்க்கைய மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்து பலியாகாம இருக்கிறதுக்கு. வாழ்க்கையில இடம் கொடுக்காதே. அவங்க வரும்போது நீ சொல்ல வேண்டிய ஒரே பதில் இதுதான்: நீ செஞ்சதை நான் என்னைக்கோ மன்னிச்சிட்டேன், இப்போ உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா உன் கூட மறுபடியும் சேர்ந்து வாழவோ இல்ல உனக்கு என் வாழ்க்கையில ஒரு இடம் கொடுக்கவோ நான் தயாரா இல்லை. நீ உன் வழியை பார்த்துட்டு போ, நான் என் பாதையில போயிட்டுருக்கேன். இதுதான் தம்பி உண்மையான கெத்து. கத்தி சண்டை போட்டு பழி வாங்குறத விட நீ என் வாழ்க்கையில இருக்க தகுதியற்றவன்னு கண்ணியமா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது தான் அவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த சாட்டையடி. புதிய அத்தியாயம் ஆரம்பம். ஒரு கிழிஞ்ச பேப்பரை ஒட்டி வச்சாலும் அந்த தழும்பு அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் துரோகம் பண்ணின உறவுகளும். அவங்கள மறுபடியும் உள்ள விட்டா பழைய கசப்பு மறுபடியும் வரும். உன்னோட இந்த உயர்ந்த இடத்துல, இந்த ஹை வேல்யூ வாழ்க்கையில பழைய குப்பைக்கு இடம் கொடுக்காதே. ஞாபகம் வச்சுக்கோ தம்பி, சிங்கம் ஒரு முறை வேட்டையாடிட்டு போன இறைச்சியை மறுபடியும் வந்து மோந்து பார்க்காது. நீயும் ஒரு ராஜாவா உன் வாழ்க்கையை முன்னெடுத்து போ. மன்னிப்பு கொடுத்து உன் மனசை சுத்தப்படுத்து, ஆனா மறக்காமல் இருந்து உன் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கோ. முடிவுரை: ஒரு சிங்கத்தின் கர்ஜனை. என் அருமை சொந்தங்களே, இந்த உலகம் ஒரு சதுரங்கம். இங்க நீங்க ராஜாவா இருக்கணுமா இல்ல வெறும் காயா இருக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. உங்களை விட்டுட்டு போனவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க. அவங்க சந்தோஷம் தற்காலிகமானது. ஆனா நீங்க உருவாக்க போற இந்த சாம்ராஜ்யம் நிரந்தரமானது. இன்னைக்கு ஒரு சபதமிடுங்க. யார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டேனோ அதே ஆளுங்க முன்னாடி நான் ஒரு வெற்றியாளனா நின்னு காட்டுவேன். இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல போய் நான் ஒரு வெற்றியாளன்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்க எடுக்க போற அந்த புதிய அவதாரத்துக்கான அத்தாட்சி. இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதுதான் எனக்கு வெற்றி. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அதிரடியான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சிட்டே இருங்க. இது உங்கள் டிஃப்ரெண்ட் திங்கிங் சேனல்.